என்ன ஆனந்தி, என்ன டின்னர் நைட்டு? பன்னீர் பரோட்டா தான் பண்ண போறேன். பன்னீர் பரோட்டாக்கு என்னென்ன தேவை சொல்ல தெரிஞ்சுக்கலாம். துருவுன பன்னீர், இது வந்து கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2 பல்லு பூண்டு துருவி வச்சிருக்கேன். ஓகேவா? பொடி பொடியா நறுக்கின வெங்காயம் 2. ஓகே. 2 பச்சை மிளகா பொடி பொடியா நறுக்கியாச்சு. ஓகே. கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சாச்சு. சரி. இப்போ நம்ம உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு பிசைய வேண்டியதுதான். என்ன செய்ய போறீங்க அதை சொல்லவே இல்லையே. பன்னீர் பரோட்டா தான் பண்ண போறேன். ஓகே ஓகே ஓகே. நான் தான் கவனிக்கல. ஓகே சாரி. பன்னீர், இந்த துருவி வச்ச இஞ்சி பூண்டு, ஓகே, ஆனியன், கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் இந்த ஆனியன், அவ்வளவுதானா? நெக்ஸ்ட் இதுல வேற எதனா சேர்க்கணுமா? மசாலா எல்லாம் சேர்க்கணும்பா. அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கல்ல, தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்ல. சொல்லுங்க. இது என்ன? இது மிளகாத்தூளுங்க, வெறும் மிளகாத்தூள், சிகப்பு மிளகாத்தூள். ஓகே. நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மஞ்சள் பொடி போட்டாச்சா? இது ஓமம், ஓமம் கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஓமம். அடுத்து தேவையான சால்ட். ஏன்னா கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன், அதுலயும் உப்பு போட்டுதான் பிசைஞ்சிருக்கேன். அதனால இதுல கொஞ்சமா போட்டாதான் சரியா இருக்கும். ஓஹோ, மாவுலையும் சால்ட் போட்டிருக்கீங்களா? கஸ்தூரி மேத்தி நல்லா காஞ்சது. கஸ்தூரி மேத்தி, கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரையே ட்ரையா இருக்கும்ல, அதோட பவுடர், அது கொஞ்சம் போட்டாச்சு. அவ்வளவுதான். இதுதான் எல்லா இன்கிரீடியனும். சரியா? இதை முதல்ல அப்படியே ஃபுல்லா மிக்ஸ் பண்ணுமா? இது வந்து அந்த சப்பாத்திக்குள்ள ஸ்டஃபிங் வைப்போம்ல, அதான் ரெடி பண்ணிருக்கு. இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இது அப்படியே ஒரு உருண்டையா பண்ணி வச்சுக்கோம். இப்பதான் சட்டு சட்டுன்னு வேலை ஆகும். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? சப்பாத்தி சரியா? ரவுண்ட் ரவுண்டா தேய்க்க எனக்கு வராது. சரி, நான் தேய்க்கிறேன், நீ போட்டு அது வேணா பண்றேன். அடுப்பு பத்த வச்சறேன், நீ வந்து டக்கு டக்குன்னு போட்டு கொடுத்துருப்பா. ஓகே. அடுப்பு பத்த வச்சாச்சு. இந்த கல்லு சூடு ஏறதுக்குள்ள நீங்க கல்லு காஞ்சிருப்பது வந்து நில்லுப்பா. ஓகே, நான் போட்டு தரேன். இது ரொம்ப மெலிசா எடுக்க கூடாது. இந்த உருண்டைய கொஞ்சம் கனமா எடுத்தாதான் உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம தேய்க்கும் போது கரெக்டா இருக்கும். ரொம்ப சின்ன உருண்டையா எடுத்து வச்சு தேய்ச்சோம்னா பிச்சுட்டு வந்துடும். இந்த அளவுக்கு எடுத்துட்டு மாவுல லைட்டா டிப் பண்ணிட்டு இந்த பக்கம் உள்ள ஸ்டஃபிங் உருண்டை உள்ள வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படி டீ எடுத்துடலாம். இந்த ஸ்டஃபிங் வச்சாச்சு. கொஞ்சம் மாவு அப்படியே லைட்டா
மாவை. சிம்ல போடு நீ. ரெண்டு பேரும் சேர்த்தே ஏற்றா வீடியோ. ஒரு சைடு பொன்னிறமா வந்துச்சு, திருப்பி போட்டோமா? ஒரு நிமிஷம் கட் பண்றேன். ஒரு சைடு வெந்துடுச்சு, திருப்பி போடுறேன். ஓகே, ஒன் சைடு கம்ப்ளீட்டா வெந்துடுச்சு, திருப்பி போட்டிருக்கேன். அடுத்ததே நான் தேய்ச்சிட்டேன். அப்ப இதுக்கு தொட்டுக்கு என்னப்பா சைட் டிஷ்? வெங்காயம் பச்சடி தான் பண்ணி தயிர் பச்சடி பண்ண போறேன். வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கேன். தயிர் உங்க பக்கத்துல இருக்குப்பா, எடுப்பா. வெந்துருச்சுங்க, அதை எடுத்துருங்க. வெந்துருச்சா? எடுத்துட்டுமா? ஓகே, எடுத்துட்டோம்பா. உப்பும் போட்டுருப்பா, லைட்டா உப்பு போட்டுப்பா. எப்பா எப்பா கொஞ்சமா போடுப்பா. அடுத்த பரோட்டா போட்டுருப்பா. அதுல ஒரு நிமிஷம் ஆயில் அப்ளை பண்ண. ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடுங்க. அவனுக்கு வேற பசி எடுத்துக்கிச்சு. சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. நல்லா இருக்கா? தயிர் பச்சடில சாப்பிடு. நல்லாப்பா. சூப்பர். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான்.